ஹாய் டியர் குரூப் டூ மெயின்ஸ் ஆஸ்பிரன்ஸ். இன்னும் 2 நாள்ல வந்து குரூப் டூ மெயின்ஸ் எழுத போறீங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி டெம்ப்ளேட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னு டெர்சாகி இன்ஸ்டியூட்ல இருந்து உங்களுக்கு டெய்லி டெம்ப்ளேட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துட்டு இருக்கோம். உங்களை கீழே இங்க டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து எங்களுக்கு உங்களோட ஆன்சர்ஸ் எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க. உங்களுக்கு நான் கரெக்ட் பண்ணி திருப்பி ரீஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த இனிஷியேட்டிவ் வந்து இதோட நிக்க போறதில்ல. உங்களோட அடுத்த குரூப் 1, குரூப் 2 நீங்க எழுதுற வரைக்கும் வந்து சிலபஸ் வைஸ் கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. இப்பவே ஆவரேஜா போற வியூஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல போடும்போது, எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போது வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. பட் இன்னும் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக வந்து உங்ககிட்ட ஏதாவது ஐடியாஸ் இருக்கு. இல்ல சார் நான் உங்ககிட்ட வொர்க் பண்ணணும், இல்ல கொலாபரேட் பண்ணணும்னு யாராவது நினைச்சீங்கன்னா, தாராளமா எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கீழ குடுத்திருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. வி ஆர் ஓப்பன் டூ எனிதிங். ஓகே. சோ தட் வி ஹேவ் அ ஹெல்தி டிஸ்கஷன். வி ஆர் ரெடி ஃபார் தட். ஃபைன். அண்ட் நம்ம கொஸ்டின்ஸ் போலாம். எக்கனாமிக்ஸ்ல வந்து பார்ட் 1 அப்படின்னு போட்டிருந்தோம். ஒரு 5 டாபிக் எடுத்து அது இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம். ஆ, அத பார்க்காதவங்க பாருங்க. இது வந்து பார்ட் 2. இதுல இண்டஸ்ட்ரீஸ் இதுல குடுத்திருக்கிறதெல்லாம் பாருங்க. இநாம் எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட், ஆர்பிஐ உங்களுக்கு தெரியும், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங். இந்த இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் லாஸ்ட்டே நம்ம பார்த்துட்டோம். பார்ட் 1லயே பார்த்துட்டோம். இப்ப இந்த மிச்ச 4 கொஸ்டின்ஸ் வந்து இதுல பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்லலாம் ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். கொஸ்டின் வந்தா உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எவாலுவேட் த ரோல் ஆஃப் தி இநாம் இன் ரெடியூசிங் பிரைஸ் டிஸ்பாரிட்டீஸ் அண்ட் இம்ப்ரூவிங் மார்க்கெட் இன்டகிரேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டீஸ். வாட் சேலஞ்சஸ் டஸ் இட் ஃபேஸ் இன் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டிருக்காங்க. நான் வேற வேற கலர்ல கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ரோல் ஆஃப் த இநாம் கேட்டிருக்காங்க. எதுக்கு? பிரைஸ் டிஸ்பாரிட்டிஸ். ஒரு இடத்துல கூடயும் ஒரு இடத்துல கம்மியும்லாம் சேல் பண்றாங்கல்ல, வேற வேற ஸ்டேட்ல, இதெல்லாம் வந்து ஒழிக்கிறதுக்காக. அண்ட் இம்ப்ரூவிங் மார்க்கெட் இன்டகிரேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டீஸ். அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டீஸ் வந்து மார்க்கெட் இன்டகிரேஷனா எல்லா ஸ்டேட்டோடைய மார்க்கெட்டையும் ஒண்ணா இணைச்சிடுறது. ஓகே. ஸோ அதை எப்படி வந்து இது இம்ப்ரூவ் பண்ணுது? வாட் சேலஞ்சஸ் டஸ் இட் ஃபேஸ் இன் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்? எந்த ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாலும் சேலஞ்சஸ் இருக்கும். என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுது? ஃபைனலா எப்படி நீங்க முடிக்கணும் அப்படின்னா, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது? ஓகே, ஃபைன். இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. இநாம்க்கு ஃபுல் ஃபார்ம் குடுத்திருக்கேன். எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் இஸ் அ பான் இந்தியா எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஓகே. பான் இந்தியானா உங்களுக்கு தெரியும். பான் இந்தியன் மூவிஸ் மாதிரி ஆல் ஓவர் இந்தியா என்ன பண்ணலாம்? எல்லாமே கனெக்டடா இருக்கும் மார்க்கெட். இங்க இருக்கிற பொருள வேற எங்கேயோ ஒரு ஸ்டேட்டுக்கு கூட நம்ம விக்கலாம். லான்ச்ட் இன் ஏப்ரல் 2016 டு கிரியேட் அ யூனிஃபைடு நேஷனல் மார்க்கெட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் கம்யூனிட்டீஸ். இதுல நம்ம என்ன பண்ணிட்டோம்? இநாம்னா என்ன டெஃபினிஷன் குடுத்துட்டோம். அடுத்து பாருங்க. பை இன்டகிரேட்டிங் வேரியஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டீஸ், ஏபிஎம்சின்னு சொல்லுவாங்கல்ல, மண்டின்னு சொல்லுவாங்கல்ல, across the country, ENAM seeks to address long-standing challenges of price disparities and fragmented markets. நம்ம கொஸ்டின்ல இருக்கிற விஷயத்தையே நம்மளுடைய ஆன்சர்லையும் எழுதும்போது அது ரொம்ப ரிலவெண்டா இருக்கும் அப்படிங்கிறத வந்து திருத்துறவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான் இது கொடுத்துருக்கிறது. பட் 6 லைன்ஸ்லாம் இன்ட்ரோடக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? எழுத முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க எக்ஸாம்ல எழுதும்போது இன்ட்ரோடக்ஷன்லாம் எழுதக்கூடாது. வெறும் 3 லைன்ல 4 லைன்ல எழுதுனா திருத்துறவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அடுத்து பாருங்க. ரோல் ஆஃப் இநாம்ஸ் இன். ரோல் ஆஃப் இநாம் பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் பார்ட். அத பத்தி இப்ப அடுத்து டிஸ்கஸ் பண்றோம். ரெடியூசிங் பிரைஸ் டிஸ்பாரிட்டீஸ். அந்த ரெடியூசிங் பிரைஸ் டிஸ்பாரிட்டீஸ்ல ஒரு 2 சப் டாபிக் குடுத்துருக்கோம். எப்பவுமே இந்த மாதிரி மெயின் பாயிண்ட்ஸ்க்கு வந்து 1, 2ன்னு குடுக்கணும். சப் பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டேப் நீங்க விட்டு, அதாவது ஸ்பேசிங் கொஞ்சம் விட்டு நீங்க என்ன பண்ணணும்? ரோமன் லெட்டர்ஸ்ல குடுக்கணும். இத எப்பவுமே ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க. புல்லட் போடுறதோ, புல்லட் பாயிண்ட்ஸ் போடுறதோ, இல்ல ஸ்டார் போடுறதோ அப்படிலாம் போட்டு எழுதக்கூடாது. டிரான்ஸ்பரன்சி அண்ட் பிரைஸ் டிஸ்கவரி பாருங்க. இப்ப ரியல் டைமா பிரைஸ் என்ன போயிட்டு இருக்கு? மிடில் மேன் இருந்தா குழப்பம் பண்ணுவாங்கல்ல, அப்படி இல்லாம ரியல் டைம் பிரைஸ் டிஸ்கவரி அலோவிங் ஃபார்மர்ஸ் டு ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன் இன் டிஃபரண்ட் மார்க்கெட்ஸ். திஸ் டிரான்ஸ்பரன்சி ரெடியூசஸ் மேனிப்புலேஷன் அண்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் இன்டர்மீடியரிஸ். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து எக்ஸ்பேண்டட் மார்க்கெட் ஆக்சஸ். வெறும் ஒரு ஸ்டேட்ல ஒரு இடத்துல மட்டும் இல்லாம எல்லா மார்க்கெட் எல்லா கண்ட்ரில எங்க வேணாலும் விற்கலாங்கிறதுனால ஹையஸ்ட் பிட்டர் உங்களுக்கு கிடைப்பாங்க. இதுதான் செகண்ட் பாயிண்ட். அதாவது செகண்ட் சப் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து தேர்ட் பாருங்க. காம்படிஷன் அண்ட் எஃபிஷியன்சி. காம்படிஷன் இப்படி இருந்தாலே ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நல்ல விலை குடுத்து வாங்குவாங்க ஃபார்மர்ஸுக்கு. ட்ரேடர்ஸோ, ப்ராசஸர்ஸ்னா ஃபுட்ட வாங்கி கோல்ட் ஸ்டோரேஜ்லலாம் இது பண்ணி குடுப்பாங்கல்ல அவங்க. ஸோ தட் ஃபார்மர்ஸ்க்கு வந்து நல்ல பிரைஸ் கிடைக்கும். ஃபேர் பிரைஸ். நெக்ஸ்ட் இஸ் இம்ப்ரூவிங் மார்க்கெட் இன்டகிரேஷன். நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினது தான். யூனிஃபைடு மார்க்கெட். யூனிஃபைடு மார்க்கெட்னா என்ன? டிஃபரண்ட் ஸ்டேட், டிஃபரண்ட் ரீஜியன்ஸ் அப்படின்லாம் இல்லாம எல்லா
ஸ்டேட்டையும் ஒண்ணாக்கிட்டோம்னா மார்க்கெட் இன்டகிரேஷன் அதுக்கு பேர். இதனால என்ன ஆகும்னா எஃபிஷியன்ட் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். காஷ்மீரோட குங்குமப்பூ தமிழ்நாடுக்கு வரும். இன்டர்மீடியரிஸ் இல்லாம வரும். அதான் முக்கியம். அதனால பிரைஸ் என்ன ஆகும்? ஸ்டெபிலைஸ் ஆகும். ரெடியூஸ்டு டிரான்சாக்ஷன் காஸ்ட். ரைட். அதாவது இம்ப்ரூவிங் மார்க்கெட் இன்டகிரேஷன்லயே டிரான்சாக்ஷன் காஸ்ட் சொல்றாங்க. டிரான்சாக்ஷன் காஸ்ட்னா இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு பொருளை எடுத்துட்டு போய் வச்சு அதை வித்து அப்படிலாம் இல்லாம ஆன்லைன்லயே கனெக்ட் பண்றதுனால இந்த பிசிக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் என்ன ஆகுது? கம்மியாகுது. ரைட். அந்த காஸ்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கம்மியாகுது. ஸோ 2 பார்ட்டிக்குமே வந்து என்ன ஆகுது? அது பெனிஃபிட்டபிளா இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க இம்ப்ரூவ்ட் லாஜிஸ்டிக்ஸ். இந்த ஈனாம் பிளாட்ஃபார்மே என்ன ஆயிருக்கு அப்படின்னு லாஜிஸ்டிக்ஸோடையும் கம்பைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருள் அனுப்பணும் அப்படின்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து ஈஸியா மூவ் ஆயிரும். அவங்க புக் பண்ணிக்கலாம். அதுதான் இதோடைய அர்த்தம். அடுத்து பாருங்க சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் இன் ஈனாம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டோம்? ரோல் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து வந்து சேலஞ்சஸ் பார்க்குறோம். கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிட்டேஷன். அதாவது சப்ளை நிறைய வந்துருது. அத வந்து கிடங்குகள்ல வந்து ஸ்டோர் பண்றது. அதான் வேர் ஹவுசிங் டிமாண்ட்ன்னு சொல்றாங்க. ஹேஸ் அவுட் ஸ்பேஸ் சப்ளை. 40% டிமாண்ட வந்து பூர்த்தி செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. எல்லார்கிட்டயுமே ஃபோன வச்சு நாம்லலாம் எல்லா ஃபார்மர்ஸும் கனெக்ட் பண்றது இல்ல. ஏன்? டிஜிட்டல் லிட்ரசி கிடையாது. கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்கு. நீங்க கிராமங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒன்லி 23.4% ஆஃப் அடல்ட் தான் வந்து என்ன இருக்காங்க ரூரல் ஏரியால. பேசிக்கான டிஜிட்டல் லிட்ரஸியே தெரியுது. டிஜிட்டல் லிட்ரஸினா என்ன? ஃபோன் இருக்கு, நெட் இருக்கு, 5G கனெக்ஷன் இருக்கா? ஒரு ஆப் வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றது? கவர்ன்மெண்ட் போர்ட்டல் எப்படி யூட்டிலைஸ் பண்றது? அதனால தான் நெறைய சேவை மையங்கள்லாம் இருக்குல்ல. நம்ம டிஎன்இஜிஏ எல்லாம் வந்து குடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதெல்லாம் அந்த மாரி பண்ண முடியாதவங்க தான் வந்து பண்றதுக்கு. அப்ப டிஜிட்டல் லிட்ரசி இல்ல. அடுத்து பாருங்க புவர் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. எல்லா இடங்கள்லயும் 24/7 இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது ரூரல் ஏரியாஸ்ல. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் இன்டர்மீடியரிஸ். இன்டர்மீடியரிஸ் இதுல இருந்து தான் பணம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இத வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண விட மாட்டாங்கல்ல. அதுதான் அதோட அர்த்தம். அடுத்து லிமிட்டட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பிரைவேட் பிளேயர்ஸ். எப்பவுமே பிரைவேட் பிளேயர் ஒரு இதுக்குள்ள வர்றான் அப்படின்னா தான் அது வந்து சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கும். எப்படி வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 2க்கு காந்திஜி உள்ள வந்தா தான், காங்கிரஸ் வந்தா தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு பிரிட்டிஷர்ஸ் வந்து யோசிச்சாங்களோ, அதே மாதிரி பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள வரணும் எப்பவுமே. பட் பிரைவேட் பிளேயர்ஸுக்கு வந்து அவனுடைய ப்ராஃபிட்ட பார்ப்பான். இன்டர்மீடியரிஸ கட் பண்றோம். இதெல்லாம் இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு. ஒன்லி 1 அண்ட் 3% ஆஃப் ஃபார்மர்ஸ் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ் அண்ட் குஜராத். இவங்க தான் ஈனாம வந்து மொபைல் ஆப் மூலமா யூஸ் பண்றாங்க ஆஸ் ஆஃப் 2020 டேட்டா. ஓகே. இதனால என்ன ஆகுது? ப்ராப்பரான காம்படிஷனோ, பிரைஸ் டிஸ்கவரியோ நடக்கிறது இல்ல. இதெல்லாம் சேலஞ்சஸ். அடுத்து பாருங்க குவாலிட்டி அசஸ்மென்ட் சேலஞ்சஸ். பொருள் எல்லாம் இருக்கு. அதோடைய குவாலிட்டிய எப்படி வந்து நம்ம அசஸ் பண்றது? தட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ஒரு குயிக்கா குவாலிட்டி அசஸ்மென்ட் வந்து என்ன பண்ணணும்? ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கிரியேட் பண்ணி அத அசஸ் பண்ணணும். அடுத்து பேமெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக் இஷ்யூஸ். பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து டிலே பண்றாங்க நெறைய பேர் குடுக்காம. அண்ட் லாஜிஸ்டிக் சொல்யூஷன்ஸுமே வந்து அவங்க குடுத்துருக்காங்க. பட் அது ஃபுல் ஃபிளெட்ஜ்டா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலங்கிறாங்க. கன்க்ளூஷன் பாருங்க. ஃபியூச்சரிஸ்டிக்கா எழுதணும். கிரேட்டர் இன்வால்வ்மென்ட் ஆஃப் பிரைவேட் பிளேயர்ஸ் அண்ட் இன்டகிரேஷன் வித் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் வேர்ஹவுசிங் சர்வீசஸ் would significantly enhance platforms effectiveness in creating a truly unified நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட். இப்ப எல்லாம் பண்ணி வச்சுட்டோம். பட் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா, இன்னும் எஃபெக்டிவான அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட், யூனிஃபைடு நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஃபைன். அடுத்து பாருங்க. அனலைஸ் த ரோல் ஆஃப் ரிசர்வ் பேங்க். நெக்ஸ்ட் கொஸ்டின். அனலைஸ் த ரோல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன் மேனிபுலேட்டிங் மானிட்டரி ஸ்டெபிலிட்டி அண்ட் சஜஸ்ட் வேஸ் டு இம்ப்ரூவ் இட்ஸ் எஃபெக்டிவ்னஸ். சி பணத்த வந்து கண்ட்ரோல் பண்றதுல வந்து ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட மானிட்டரி பாலிசி மூலமா அத கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதே இது கவர்ன்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிஸ்கல் பாலிசி மூலமா பண்ணுவாங்க. இதுதான் நீங்க பிரிலிம்ஸ்ல நெறைய படிச்சிருப்பீங்க. இந்த கொஸ்டின்ல நான் 2 பார்ட்டா அத பிரிச்சுட்டேன். ரிசர்வ் பேங்கோட ரோல் என்ன? மானிட்டரி ஸ்டெபிலிட்டி ஓகே இருக்கிறதுக்கு, நாட்டுல இருக்கிறதுக்கு அவங்களுடைய ரோல் என்ன? அடுத்து அத இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? இது 2 தான் நம்ம பார்ட். இந்த 2 பார்ட்ஸ் ஆஃப் த கொஸ்டினையும் நம்ம என்ன பண்ணணும்? வி ஹேவ் டூ அட்ரஸ். ரைட். ஃபைன். ஆர்பிஐ வந்து 1935ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய ரோலே என்ன? மானிட்டரி ஸ்டெபிலிட்டிய பண்றதுங்கிறத குடுத்துட்டோம். அப்ப கீவேர்ட்ஸும் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து எடுக்கிறோம். அடுத்து its primary functions include regulating the currency and credit system, managing foreign exchange reserves and supervising bank sector. எல்லா பேங்க்கையும் அவங்க தான் சூப்பர்வைஸ் பண்ணணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அது இல்லாததுனால தானே 1991ல எல்பிஜி ரிஃபார்ம்லாம் நம்ம போக வேண்டியதா போச்சு. அதெல்லாம் ப்ராப்பரா என்ன பண்ணணும்? அவங்க சூப்பர்வைஸ் பண்ணணும், மேனேஜ் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய ரோலே. ஸோ
இத கட் ஷார்ட் பண்ணி ஒரு 3 லைன்ஸ்ல வந்து என்ன பண்ணுங்க, இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிருங்க. அடுத்து ரோல் ஆஃப் ஆர்பிஐ இன் மெயின்டெய்னிங் மானிட்டரி ஸ்டெபிலிட்டி. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் த மனி சப்ளை. மணி நெறையா இருந்தாலும் மார்க்கெட்ல பிரச்சனை, மக்கள் கையில இருந்தாலும் பிரச்சனை, கம்மியா இருந்தாலும் பிரச்சனை. ஓகே. அப்ப அத வந்து கண்ட்ரோல் பண்றது தான் வந்து இவங்களுடைய வேலையே. ஒரு ரிசர்வ் ரேஷியோஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? ரிசர்வ் ரேஷியோஸ். பேங்க் வந்து எல்லா பேங்க்கும் வந்து நம்மளுடைய ஆர்பிஐ கிட்ட கொஞ்சம் பணத்த குடுத்து வைக்கணும். அதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன். ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன்னா, கவர்ன்மென்ட் உடைய பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அத வந்து பை பண்றது, செல் பண்றது தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் ரேட்ஸ். இதுல இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் குடுக்குறேன் பாருங்களேன். இங்க நான் எழுதியிருக்கேன்ல சைட்ல கவர்ன்மென்ட் பாண்ட்ஸ்ன்னு எழுதியிருக்கேன்ல, ஜிஓவிடின்னு எழுதியிருக்கேன்ல. இப்படிலாம் நீங்க எழுதவே கூடாது ஆன்ஸர் எழுதும்போது. ஜிஓவிஇஆர்என்எம்இஎன்டின்னு ஃபுல்லா எழுதணும். ஓகே, ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க. பை அட்ஜஸ்டிங் தீஸ் ஃபேக்டர்ஸ், ஆர்பிஐ என்ஷூர்ஸ் தட் மனி சப்ளை இன் த எக்கானமி இஸ் நெய்தர் டூ ஹை. இவங்க இதெல்லாம் பண்றதுனால அதிக பணமும் இருக்கக்கூடாது, கம்மியான பணமும் இருக்கக்கூடாது. அதிக பணம் இருந்தா இன்ஃப்ளேஷன் ஆகும், கம்மி பணம் இருந்தா டிஃப்ளேஷன் ஆகும். அதனால தான் வந்து எப்பவுமே 4.5 பிளஸ் ஆர் மைனஸ் 1.5 இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட்டா நம்மளுடைய ஆர்பிஐ வச்சிருக்காங்க. ரைட், ஃபைன். அடுத்து பாருங்க கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக்கா இன்ட்ரஸ்ட் ரேட்ட அதிகப்படுத்துவாங்க. இன்ட்ரஸ்ட் ரேட் அதிகப்படுத்தினாலே வந்து மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க? வாங்க மாட்டாங்க. லோன் எல்லாம் வாங்க மாட்டாங்க. அண்ட் ரெட்யூசிங் மனி சப்ளை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா மனி சப்ளை குறைஞ்சிரும். வேற என்னென்னலாம் டூல்ஸ் இருக்கு ஆர்பிஐ கிட்ட? இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அதே மாதிரி ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா ஆர்பிஐ கிட்ட பேங்க் வந்து அவங்களுடைய டெபாசிட்ஸ கொஞ்சத்த சேவ் பண்ணி வைக்கணும். அவங்ககிட்ட குடுக்கணும். ஆர்பிஐ கிட்ட குடுக்கணும். ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னா எஸ்எல்ஆர்னா பேங்கே அவங்க லிக்விட் ஃபார்ம்ல வந்து கேஷோ, கோல்டோ இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கணும். அதுதான் வந்து ஸ்டாட்யூட்டரி லிக்விட். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் மெயின்ஸ் எழுதுறவங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி இன்ஃப்ளேஷன கண்ட்ரோல் பண்ணும் ஆர்பிஐ. அடுத்து மெயின்டெய்னிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி. நம்மளுடைய ருப்பி இருக்கு பார்த்தீங்களா? ருப்பியோடைய வேல்யூ வந்து சரியக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பையிங் அண்ட் செல்லிங் ஃபாரின் கரன்சிஸ் டூ மெயின்டெயின் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ருப்பி. இதுவும் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க சூப்பர்வைசிங் பேங்க் செக்டார். பேங்க்குக்கு லைசென்ஸ் குடுக்கிறதா இருக்கட்டும், அவங்க எப்படி ஆப்பரேஷன் பண்ணணும்னு கைட்லைன்ஸ் குடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவங்கள இன்ஸ்பெக்ட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாம் யாருடைய ரோல்? பேங்கிங் ஆர்பிஐ உடைய ரோல். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வகையிலலாம் ரோல் ஆஃப் ஆர்பிஐ இன் மெயின்டெய்னிங் மானிட்டரி ஸ்டெபிலிட்டிய உறுதிப்படுத்துது. அடுத்து பாருங்க, சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை ஆர்பிஐ. என்னென்னலாம் சேலஞ்சஸ் இன்னைக்கு? மேனேஜிங் இன்ஃப்ளேஷன். அவங்க என்னதான் இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு, டூல்ஸ் எல்லாம் வச்சு இன்ஃப்ளேஷன கண்ட்ரோல் பண்ணாலும், ஃபுட் அண்ட் ஃபியூவல் பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஏறிக்கிட்டே தான் போகுது. அது இன்ஃப்ளேஷன் மேல இன்னும் இன்னும் பிரஷர் போட்டுக்கிட்டே தான் போகுது. ஒன் ஆஃப் த சேலஞ்ச். செகண்ட் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட். அதாவது டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாமே வந்து ஒரு ஆள் கிட்டயே இல்லாம, அந்த இத ஃப்ரீ பண்றது. எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். டீசென்ட்ரலைஸ் பண்றது தான் அந்த கிரிப்டோ கரன்சியே. எந்த கவர்ன்மெண்ட் கையிலயோ, யார்கிட்டயோ பணம் இல்லாம, அது பொதுவா வந்து ஓப்பன் மார்க்கெட்ல இருக்கிறது. அப்போ வந்து மக்கள் மேல வந்து பிரஷர் போடுறது வந்து கவர்ன்மென்ட்க்கு வந்து குறையும். மக்கள் வந்து கவர்ன்மென்ட் மேல டிபெண்டன்சியும் குறையும். அதுக்காக கொண்டு வந்தது தான். இப்ப பிரச்சனை என்னன்னா, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின் டெக்னாலஜி இதெல்லாம் இருக்கிறதுனால, இதெல்லாம் பெரிய புது சேலஞ்சஸ் ஆர்பிஐக்கு. இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி செக்யூரிட்டியும், ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பினான்சியல் சிஸ்டமையும் அவங்க மெயின்டெயின் பண்ண போறாங்க. இது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச். நான் வந்து பெருசு பெருசா எழுதியிருக்கேன். பட் நான் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல, இதெல்லாம் வச்சு சின்னதா எழுதுங்க. அவ்வளவுதான் டைம் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ல. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இவ்வளவு பெருசா எழுதியிருக்கேன். அடுத்து வேஸ் டூ இம்ப்ரூவ் ஆர்பிஎஸ் எஃபெக்டிவ்னஸ். எப்பவுமே சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா, அத எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறதையும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெங்தனிங் கம்யூனிகேஷன் சேனல். அவங்க வந்து பப்ளிக் கிட்டயும், பேங்கிங் செக்டார் கிட்டயும் என்ன பண்ணணும் ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும். அவங்களுடைய பாலிசிஸ இதெல்லாம் சோசியல் மீடியாலயோ, இல்ல வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயோ கம்யூனிகேட் பண்ணும்போது மக்களுக்கு நம்பிக்கை வரும். தட் இஸ் ஒன் ஆஃப் திங். நெக்ஸ்ட் இஸ் என்ஹான்சிங் டிரான்ஸ்பரன்சி. ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெப்போ ரேட்ட குறைக்கிறான் அப்படின்னா, பேங்க்லயும் வந்து நமக்கு லோன் எடுத்துக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ப்ராப்பரா டிரான்ஸ்பரன்சி இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும். அவங்களுடைய பாலிசி என்ன? டெசிஷன் என்ன? எல்லாமே. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிரைவேட் பேங்க்குக்கும், எஸ்பிஐக்கும் போறீங்கன்னா, ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும் 2க்குமே. ஓகே. ஸோ அதெல்லாம் தான் இதுல வரும். என்ஹான்சிங் டிரான்ஸ்பரன்சி. நெக்ஸ்ட் இஸ் இம்ப்ரூவிங் அக்கவுண்டபிலிட்டி. அக்கவுண்டபிலிட்டினா, அவங்களுடைய ஆப்பரேஷன்ஸ ரிவ்யூ பண்ற மாதிரி இண்டிபெண்டன்ட் ஓவர்சைட் கமிட்டி ஒரு கமிட்டி இருக்கணும். ஆர்பிஐ உடைய டெசிஷன்ஸ் எல்லாம் இது பண்ற மாதிரி, ஓவர்சீ பண்ற மாதிரி. அப்படி இருந்தா இன்னும் வந்து எஃபிஷியன்ட்டா அவங்க வொர்க் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க.
ரைட். அண்ட் ஃபைனலி இன்க்ரீசிங் கோஆப்பரேஷன் வித் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்ப நம்மளுடைய வேர்ல்டு பேங்க் இருக்கு, ஐஎம்எஃப் இருக்கு, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இல்ல வேற கவர்ன்மென்ட்டுடைய பேங்க்ஸ் இருக்கு. இவங்களோடலாம் க்ளோஸா வந்து இவங்க கொலாபரேட் பண்றாங்க அப்படின்னா, பெட்டர் பாலிசிஸ் வெளிய வரும், அவுட்கம் வரும். அண்ட் அந்த நாலேட்ஜ் வந்து தே கேன் ஷேர் நாலேட்ஜ் அண்ட் தேர் எக்ஸ்பெர்டீஸ். ஓகே. அதான் இன்க்ரீசிங் கோஆப்பரேஷன் வித் அதர் இன்ஸ்டிடியூஷன். ஃபைனலா கன்க்ளூஷன் என்னன்னா, ஆர்பிஐ வந்து ரொம்ப முக்கியமான குரூஷியல் ரோல் இன் மெயின்டெய்னிங் மானிட்டரி ஸ்டெபிலிட்டி. டு இம்ப்ரூவ் இட்ஸ் எஃபெக்டிவ்னஸ் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெங்தன் இட்ஸ் கம்யூனிகேஷன் சேனல். நீங்க ஹெட்டிங் போட்டிருந்தீங்கல்ல ஒன்னொன்னா. என்ஹான்ஸ் டிரான்ஸ்பரன்சி, இம்ப்ரூவ் அக்கவுண்டபிலிட்டி அண்ட் இன்க்ரீஸ் கோஆப்பரேஷன் வித் அதர் இன்ஸ்டிடியூஷன். போட்டு முடிச்சிருக்காங்க. இது ரொம்ப சூப்பரான கன்க்ளூஷனா அப்படின்னா கிடையாது. கன்க்ளூஷன் ஜெனரலா நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது கரண்ட்டா ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, அத ஃபோக்கஸ் பண்ணி, அத கன்க்ளூஷன்ல குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்ஸ் வந்து நெறையா வரும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். லேண்ட் ரிஃபார்ம் பார்க்க போறோம். அண்ட் தென் ஃபைனலி நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் பார்க்க போறோம். இந்த 2 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. India's land reforms have failed to adapt to the modern challenges of urbanization and industrialization. ரைட். என்ன சொல்றாங்கன்னா, லேண்ட் ரிஃபார்ம் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கொண்டு வந்தாங்கல்ல, அது வந்து அர்பனைசேஷன், சிட்டி பெருசாகுதுல, நகரமயமாகுதல். அதையும் இண்டஸ்ட்ரியலைசேஷன், நெறைய இண்டஸ்ட்ரி வருதுல்ல, இது 2க்கும் சப்போர்ட் பண்ணுதா நம்மளுடைய லேண்ட் ரிஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்க. அனலைஸ் த நீட் ஃபார் ரீஇமேஜினிங் லேண்ட் யூஸ் பாலிசி இன் லைட் ஆஃப் தீஸ் ட்ரெண்ட்ஸ். அப்படி இல்ல அப்படின்னா, அடுத்து வந்து நம்ம லேண்ட் யூஸ் பாலிசி வந்து மாத்தணும். அது என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. 2 பார்ட் இருக்கு கொஸ்டின்ல. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுக்கணும். ரைட். இந்தியா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் அக்ராரியன், அதாவது வில்லேஜ் பேஸ்டு தானே. ஸோ அக்ராரியன் ஈக்விட்டி அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன். மக்களுக்கு வந்து அக்ராரியன் ரிஃபார்ம தான் அவங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சாங்க. இதனால என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அந்த அர்பனைசேஷனும், இண்டஸ்ட்ரியலைசேஷனும் இனிஷியலா அவங்க என்ன பண்ணல, அக்காமடேட்டே பண்ணல. ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, லீடிங் டு இன்எஃபிஷியன்சிஸ் இன் லேண்ட் யூஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் பிட்வீன் கம்பீட்டிங் நீட்ஸ். கம்பீட்டிங் நீட்ஸ் அப்படின்னா, இண்டஸ்ட்ரி வேணும், சிட்டிய வந்து இது பண்ணணும், டெவலப் பண்ணணும், ரூரல் இத இம்ப்ரூவ் பண்ணணும். அ அர்பன் ஃபாரஸ்ட்ரி, அதாவது சிட்டிக்குள்ளேயே மரங்கள், செடி கொடிகள் அந்த மாரி கிரீன் ஸ்பேஸஸ் குடுக்கணும். இதெல்லாம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஒண்ணோட ஒண்ணு போட்டி போட ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா லேண்ட் வந்து ரொம்ப கம்மி. அடுத்து பாருங்க, அன்பிளான்ட் அர்பன் குரோத். அன்பிளான்ட் அர்பன் குரோத். எக்ஸாம்பிள் வந்து ப்ராப்பரா டிசைன் பண்ணலன்னு வைங்களேன், சின்ன சின்ன ரோட் ஆயிரும். அண்ட் ஸ்லம் கிரியேட் ஆயிரும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மும்பைஸ் தாராவி ஸ்லம் வந்து சொல்றாங்க. லார்ஜஸ்ட் ஸ்லம்ஸ் இன் ஏசியா. ஹைலைட்டிங் புவர் அர்பன் லேண்ட் பிளானிங். அவங்க புவரா பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய ஸ்லம் உருவானது காரணம். அப்ப பிளானிங்க்கும் ஸ்லம் கிரியேட் ஆகிறதுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப். அடுத்து பாருங்க, என்க்ரோச்மென்ட் ஆன் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட். இந்த கீவேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அர்பன் ஸ்ப்ரால். ஓகே. அர்பன் ஸ்ப்ரால்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிட்டி வந்து உருவாயிருச்சு. இப்போ நம்ம சென்னை இருக்கு. சென்னைனா முன்னாடி வந்து பாரிஸ் தான் சென்னை. கிண்டியே அவுட்டர்னாங்க. அப்புறம் தாம்பரம் அவுட்டர்னாங்க. இப்ப செங்கல்பட்டு வரைக்கும் போயிருச்சு. கிரேட்டர் சென்னைன்னு. அப்ப இந்த மாதிரி வந்து ஒண்ணு ஒண்ணா என்ன ஆயிட்டே இருக்கு? எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்குல்ல. இப்ப இதனால என்ன ஆகும்? ஆ இதுக்கு வெளியே இருந்து அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் எல்லாம் அது கன்சியூம் பண்ணும். கன்சியூம் பண்ணி பெருசாகிட்டே போகும். இதுதான் வந்து அர்பன் ஸ்ப்ரால். அர்பன் ஸ்ப்ரால்னால மெயினா ஃபெர்டைல் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் பாதிக்கப்படும். அதனால ஃபுட் செக்யூரிட்டி பாதிக்கப்படும். எக்ஸாம்பிள் ஹரியானா குடுத்திருக்காங்க. இது ஹரியானான்னு இல்ல. நீங்க சென்னையவே கோட் பண்ணலாம். ரைட். கோயம்புத்தூர் இப்ப கோட் பண்ணலாம். அடுத்து வந்து இன்அடிக்குவேட் அஃபோர்டபிள் ஹவுசிங். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளே கூட ஒரு இதுல பார்த்தோம். இடமே இல்ல. ப்ராப்பரா வந்து பிளான் பண்ணல. அதனால அஃபோர்டபிள் ஹவுசிங் வந்து பண்ண முடியல. எக்ஸாம்பிள் வந்து அஃபோர்டபிள் ஹவுசிங் ஸ்கீம் 2015 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்அவைலபிலிட்டி ஆஃப் லேண்ட் இன் அர்பன் சென்டர்ஸ். சிட்டிலலாம் அது குடுக்க முடியல அப்படின்னு. அடுத்து வீக் அர்பன் லேண்ட் கவர்னன்ஸ். ரெக்கார்ட் கீப்பிங் வந்து ஒழுங்கா பண்றதில்ல. பண்ணல இதுக்கு முன்னாடி எல்லாம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ட் வரும். இது என் சொத்து, உன் சொத்துன்னு. பெங்களூர்ல எக்கச்சக்க லேண்ட் டிஸ்பியூட். பெங்களூர் வந்து இந்தியாவோட சிலிக்கான் வேலின்னு சொல்றோம். இருந்தாலும் அந்த லேண்ட் டிஸ்பியூட் வந்து அங்கே அவுட்டேட்டட் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வச்சு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட வேலை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகராம அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் குடுக்குறீங்கன்னு வைங்களேன், அது புது பேஜ்ல வரணும். நீங்க வந்து இப்ப இந்த 3 லைனையும் வந்து வேற ஏதாவது வச்சு நீங்க அக்காமடேட் பண்ணிட்டு, அடுத்த லைன்ல அடுத்த பேஜ்ல வர மாரி பார்த்துக்கங்க.
இப்படி எழுதக்கூடாது. பாருங்க, ஃப்ராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங்ஸ். உங்களுக்கே தெரியும். அது அக்ரிகல்ச்சுரல் லேண்டா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த லேண்டா இருந்தாலும் நெறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன பார்சலா இருக்கு. இதனால என்ன பண்ண முடியல அப்படின்னா, நம்ம அடுத்து செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இண்டஸ்ட்ரியலைசேஷன பத்தி. அப்ப குட்டி குட்டி லேண்ட் ஹோல்டிங்ஸா இருக்கிறதுனால பெரிய இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் வர முடியல. அந்த லேண்ட் எல்லாம் அக்வயர் பண்றதுல பிரச்சனை இருக்குங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு போஸ்கோ ப்ராஜெக்ட் இன் ஒடிஷா. ஓகே. போஸ்கோ ப்ராஜெக்ட் இன் ஒடிஷா. இது வந்து லோக்கல் கம்யூனிட்டியோடலாம் பிரச்சனைனால வந்து டிலே ஆயிட்டே இருந்துச்சு. அடுத்து கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் லேண்ட் யூசர்ஸ். இதுதான் நம்ம இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ரெசிடென்ஷியல், அக்ரிகல்ச்சுரல், இண்டஸ்ட்ரியல் லேண்ட் யூஸ். இதுக்கெல்லாம் என்ன ஆகுது? பிரச்சனை ஆகுது, ப்ராப்ளம் ஆகுது. ஒண்ணோட ஒண்ணு கம்பீட் பண்ணுது. ஓகே. இதுக்கு அலோகேட் பண்றதா, அதுக்கு அலோகேட் பண்றதான்னு தெரியல. எக்ஸாம்பிள், நம்ம தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் காப்பர் பிளான்ட் இருக்குல்ல? இதுல வந்து என்ன ஆச்சு? ரெசிடென்ஷியல் சேஃப்டிய பத்தி கொஸ்டின் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம கூடங்குளம் அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட் வந்தப்பயும் அது இது பண்ணாங்க. இது திடீர்னு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா, இங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு. அந்த லேண்ட் கம்பீட்டன்சி நடந்துகிட்டே இருக்கு. ரெசிடென்ஷியலுக்கா, இல்ல அக்ரிகல்ச்சருக்கா, இல்ல இண்டஸ்ட்ரிக்கா அப்படின்னு. நெக்ஸ்ட் ஸ்லோ அண்ட் காம்ப்ளெக்ஸ் அக்விசிஷன் ப்ராசஸ். அவ்வளோ சாமானியமா நம்ம இடத்தெல்லாம் வாங்க முடியாது. அதே மாதிரி பியூரோகிராட்டிக் ஹடில்ஸ்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, அதனாலயும் என்ன ஆகும்? டிலே ஆகும். எக்ஸாம்பிள் வந்து மும்பை அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து அதனால டிலே ஆயிருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கலாம். எப்பவுமே ஒரு சைட் ஹெட்டிங் எக்ஸாம்பிள். சின்னதா அத பத்தின எக்ஸ்பிளனேஷன். பெருசா இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. நெக்லெக்ட் ஆஃப் பேக்வர்ட் ரீஜியன்ஸ். ஓகே. இப்ப இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் ஆஃபன் ஃபோக்கஸ் ஆன் டெவலப்டு ரீஜியன்ஸ். எப்பவுமே வந்து அவங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்கணும், டிரான்ஸ்போர்ட் இருக்கணுங்கிறதுனால ஆல்ரெடி டெவலப் ஆன இடத்துலயே தான் திருப்பி இண்டஸ்ட்ரியும் போய் வைப்பாங்க. அதனால பேக்வர்ட் ரீஜியன்ஸ் எல்லாமே வந்து அண்டர் யூட்டிலைஸ் ஆயிரும். எக்ஸாம்பிள் வந்து மும்பை, டெல்லி இண்டஸ்ட்ரியல் காரிடார் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து டெவலப்டு ஏரியாஸ தான் ஃபோக்கஸ் பண்ணுச்சே தவிர, லெஸ் டெவலப்டு ஸ்டேட்ஸ வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ ஃபைனலா 3வது பார்ட் 3 பார்ட் இருக்குல்ல, அந்த 3 கலர்ல நான் குடுத்திருக்கேன் பாருங்க கொஸ்டின டிஃபரன்ஷியேட் பண்ணி. ஸோ 3 பார்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீட் ஃபார் இமேஜினிங் லேண்ட் யூஸ் பாலிசி இன் லைட் ஆஃப் தீஸ் ட்ரெண்ட்ஸ். என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்? இன்டகிரேட்டட் லேண்ட் யூஸ் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு குடுக்குறாங்க. ஒரு நேஷனல் பாலிசிய கிரியேட் பண்ணணும். இன்டகிரேட்டிங் அர்பன், இண்டஸ்ட்ரியல், அக்ரிகல்ச்சுரல் நீட்ஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி நம்ம குடுக்கணும். நித்தி ஆயோகுடைய டிராஃப்ட் நேஷனல் லேண்ட் யூஸ் பாலிசி வந்து இத ப்ரொப்போஸ் பண்ணுது. ப்ராப்பரா பிளான் பண்ணுங்க. எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணி. அததான் ஸ்பேஷியல் பிளானிங் ஃபார் சஸ்டைனபிள் அலோகேஷன் சொல்றாங்க. அடுத்து எஃபிஷியன்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் லேண்ட் அக்விசிஷன். எப்பவுமே பிரச்சனை என்ன தெரியுமா? இப்ப சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, நம்ம சர்தார் பட்டேலுக்குலாம் வச்சாங்கல்ல, அதுல டிஸ்பிளேஸ் ஆன மக்களுக்கு வந்து ப்ராப்பரான ரீஅலோகேஷனோ இல்ல பணமோ குடுக்கறது இல்ல. நர்மதா பச்சாவோ ஆந்தோலன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாரி எந்த ப்ராஜெக்ட்டுக்குமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒழுங்கா காம்பன்சேஷன் போய் சேராது. போபால் கேஸ் ட்ராஜடியில பாதிக்கப்பட்டவங்களுக்கே வந்து பல வருஷங்களா போய் சேரல. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அண்ட் ஷா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்றாங்கன்னா, மக்களோட பேசி கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் அப்ரோச் இருந்துச்சு அப்படின்னா, ஈஸியா அவங்கனால வாங்க முடியுங்கிறாங்க. அடுத்து டிஜிட்டைசேஷன் அண்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ். எப்படி தெலுங்கானாவுடைய தரணி போர்ட்டல் இருக்கோ, அந்த மாரி எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணுங்க. இதனாலயும் பிரச்சனைகள் குறையும். அடுத்து ப்ரொமோஷன் ஆஃப் மிக்ஸட் யூஸ் ஜோனிங். ஃப்ளெக்சிபிள் ஜோனிங் பாலிசிஸ். நம்ம பார்த்தோம்ல ஹவுசிங், இண்டஸ்ட்ரியல், கிரீன் ஸ்பேசஸ் இதெல்லாம் எல்லாமே அக்காமடேட் ஆகுற மாரி. இது ஓரளவு ரிப்பீட் ஆகுற மாரி இருக்கு இந்த பாயிண்ட். ஸோ ஏதாவது ஒரு பாயிண்ட் எழுதுங்க. எக்ஸாம்பிள் குடுத்துருக்கோம். அமராவதி மாஸ்டர் பிளான், ஆந்திர பிரதேஷ். அது வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸட் ஜோன்ஸ் எல்லாமே இருக்கிற மாரி. முக்கியமா வந்து கிரீன் ஸ்பேசஸ் எல்லாம் உள்ள இருக்கிற மாரி பண்ணணும். ஃபோக்கஸ் ஆன் சஸ்டைனபிள் பிராக்டிசஸ். சஸ்டைனபிள் பிராக்டிசஸ்னா இண்டஸ்ட்ரியும் இருக்கணும். அர்பன் சிட்டில கிரீன் பெல்ட்டும் இருக்கணும். நம்ம அடையார் எடுத்துக்கிறங்க, கவர்னர்ஸ் மாளிகை எடுத்துக்கங்க, ஐஐடி எடுத்துக்கிறங்க. இதெல்லாம் ஏகப்பட்ட அதுதான் லங்ஸ் ஆஃப் சென்னைன்னே சொல்றாங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் டிராஃப்ட் நேஷனல் ரிசோர்ஸ் எஃபிஷியன்சி பாலிசி 2019 என்கரேஜஸ் சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரியல் பிராக்டிசஸ். ஓகே, இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எழுதலாம். ஃபைனலா ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் growth. பேக்வர்ட் ரீஜனுக்கும் என்ன பண்ணுங்க, இண்டஸ்ட்ரியல் growth கொண்டு போங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்ம சத்தீஸ்கர்ல வந்து இண்டஸ்ட்ரியல் growth பாலிசி ஃபோக்கஸஸ் ஆன் பேரன் லேண்ட்ஸ். தரிசு நிலத்துலலாம் இண்டஸ்ட்ரியை கொண்டு போறது இது பண்றாங்க. ஃபைனலா கன்க்ளூஷன்ல வந்து a robust framework prioritizing spatial planning, transparency, sustainability can drive India's development in harmony with social and
என்வாயன்மெண்டல் நீட்ஸ் நம்ம எழுதின ஹெட்டிங்ஸே கொடுத்து பேலன்ஸ்டு அப்ரோச்சா முடிச்சிருக்காங்க. ஓகே, ஒரு 3 லைன்ல முடிச்சிருங்க. இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன். இப்படி எழுதக்கூடாது. இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இதை கொடுக்குறேன். ஃபைனல் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். இதுல 2 பார்ட்டா கொடுத்திருக்கேன் பாருங்க. எவாலுவேட் த சிக்னிஃபிகன்ஸ். சிக்னிஃபிகன்ஸ்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் இன் இந்தியாஸ் அக்ரிகல்ச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வாட் ஆர் த கீ சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் இன் இம்ப்ளிமெண்டிங் திஸ் மிஷன் எஃபெக்டிவ்லி? ஒன்றும் இல்லை, நம்மளுடைய இயற்கை விவசாயம் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் சொல்றாங்க. அதோடைய முக்கியத்துவம் என்ன, அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இன்னைக்கு சேலஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நேச்சுரல் ஃபார்மிங் த்ரூ த நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங். அந்த என்எம்என்எஃப்க்கு வந்து அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. எய்ம்ஸ் என்ன எய்ம் பண்ணுது? கெமிக்கல் ஃப்ரீ, கிளைமேட் ரெசிலியன்ட், கிளைமேட் என்ன மாறினாலும் கிராப் வந்து சஸ்டைனபிளாக இருக்கிறது, அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ். மாட்டு சாணம் இல்லை பயோ ஃபர்டிலைசர்லாம் போட்டு இது பண்ணுறது. அதனால என்ன ஆகும்? லாங் டேர்ம் ஃபுட் செக்யூரிட்டி. இப்போதைக்கு ஈல்டு வேணுங்கிறதுக்காக சாயிலை வந்து மலட்டுத்தன்மையாக்காம லாங் டேர்ம் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் என்வாயன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. ஓகே, இதெல்லாம் இருக்குங்கிறாங்க. இது பாருங்களேன், ஒரு 4 லைன்லேயே முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி 3 லைன்லேயே கூட எழுதலாம். சிக்னிஃபிகன்ஸ், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் இல்லையா, கொஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். சாயில் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட். கண்டிப்பாக உரம் வந்து கெமிக்கல் உரம் போடல அப்படின்னா வந்து என்ன ஆகும்? மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, மண்புழு உரம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? அதே மாதிரி மண்புழுவே மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியும் இருக்கும். அதில் சாயில் ஃபர்டிலிட்டியும் என்ன ஆகும்? ரெஸ்டோர் ஆகும். முக்கியமான விஷயம். ஸோ இந்த என்எம்என்எஃப் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் என்ன எய்ம் பண்ணுதுன்னா 7.5 லேக் ஹெக்டரை வந்து என்ன பண்றாங்க? நேச்சுரல் ஃபார்மிங்ல கொண்டு வந்து சாயிலோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இம்பார்ட்டன்ஸ்ல. அடுத்து பாருங்க, காஸ்ட் ரிடக்ஷன் ஃபார் ஃபார்மர்ஸ். யூரியா வாங்குறது இல்லை நான் யூரியா ப்ராடக்ட்ஸ் வாங்கி தெளிக்கிறது, இதெல்லாம் வந்து அதுதான் மிகப்பெரிய இன்புட் காஸ்டா இருக்கு ஃபார்மர்ஸுக்கு. இதெல்லாம் கம்மி பண்ணிடலாம்ல இவங்க வந்து இயற்கை உரத்துக்கு போனாங்கன்னா. ஹவு பேஸ்டு ஃபார்மிங். ஒன்றும் இல்லை, நம்ம அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை திருப்பி பண்ணுங்கிறாங்க. நடுவில் இந்த கிரீன் ரெவல்யூஷன் அது இதுன்னு சாயிலுடைய ஹெல்த்தே அழிச்சாச்சு. ஐசிஏஆர், இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா 25 to 30% என்ன ஆகுமா? ரிடக்ஷன் ஆகும். இந்த இன்புட் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகுங்கிறாங்க. நேச்சுரல் ஃபார்மிங் வந்து நம்ம அடாப்ட் பண்ணோம்னா. அடுத்து கிளைமேட் ரெசிலியன்ஸ். கிளைமேட் ரெசிலியன்ஸ்னா என்ன கிளைமேட்டா இருந்தாலும் சாயில் வந்து ஈரத்தன்மையை அப்படியே வச்சுக்கிறது. அதுதான் சாயில் மாய்ஸ்சர் ரிட்டன்ஷன். அதுவும் ரெடியூசிங் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன். அக்ரிகல்ச்சருமே கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்ணும். இதெல்லாம் குறையுங்கிறாங்க நேச்சுரல் வேல வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணா. 2023 ஐபிசிசி ரிப்போர்ட், இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. என்ன ஹைலைட் பண்ணுதுன்னா, நேச்சுரல் ஃபார்மிங்ஸ் ரோல் இன் ரெடியூசிங் கார்பன் ஃபுட் பிரிண்ட் இன் அக்ரிகல்ச்சர். கார்பன் ஃபுட் பிரிண்டே கம்மி பண்ணிடும் நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணோம்னா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி. கெமிக்கல் ஃப்ரீ சேஃப் ஃபுட்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன், பப்ளிக்கோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ரெடியூசிங் ஹெல்த் ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறோம்? கல்விக்கும் ஹெல்த் கேருக்கும் தான் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா? அப்போலோவில் போய் அட்மிட் ஆகணும்னு நினைக்கிறோம். ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு யூகேஜி பையனை சேர்க்கணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. வேற எங்கேயாவது எழுதுங்க, இங்கே இதுக்கு ரிலவெண்ட் இல்லை. அதெல்லாம் கம்மி பண்ணலாங்கிறாங்க. எக்ஸாம்பிள், குஜராத் நேச்சுரல் ஃபார்மிங் இனிஷியேட்டிவ் வந்து என்ன பண்றாங்கன்னா, லெட் டு இன்க்ரீஸ் டிமாண்ட் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடியூஸ் இன் லோக்கல் மார்க்கெட். மக்கள் இப்போ போய் தேடி போய் பார்த்து வாங்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதோட இது இம்ப்ரூவ் ஆயிடுச்சுங்கிறாங்க. அடுத்து செல்ஃப் ரிலையன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். செல்ஃப் ரிலையன்ஸோடைய ஹிந்தி வார்த்தை, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோடைய வார்த்தை தான் ஆத்ம நிர்பர் பாரத், தன்னிறைவு பெற்ற பாரதம். பை ரெடியூசிங் டிபெண்டன்சி ஆன் இம்போர்ட் கெமிக்கல் ஃபெர்டிலைசர். இந்த டிஏபின்லாம் நம்ம ஒரு கொஸ்டின் போட்டோம். நானோ ஃபெர்டிலைசர்ஸ் பத்தி பார்த்தோம், டைஅமோனியம் பாஸ்பேட் பத்தி பார்த்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் பண்ணி அந்த கிரானுல்ஸ் இம்போர்ட் பண்ணி தான் இங்க வந்து இது பண்றோம். அந்த காஸ்ட் எல்லாம் குறையுங்கிறாங்க. ரைட். இதுல பாருங்க, என்எம்என்எஃப் ப்ரொமோட்ஸ் 10,000 பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் டு சப்போர்ட் லோக்கல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் இன்புட்ஸ். இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. கீ சேலஞ்சஸ், நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டோம், சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து சேலஞ்சஸ் என்ன? லேக் ஆஃப் அவேர்னஸ் அண்ட் அடாப்ஷன் ரெசிஸ்டன்ஸ். ஐயோ இதெல்லாம் வேணாம்ப்பா, நான் எப்பயும் பண்றதுலேயே பண்ணிக்கிறேன். டீப் ரூட்டட் ப்ராக்டிஸ் தான் எப்பயும் பண்றதே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. இது பாருங்க, 2024 ஸ்டடி பை நித்தி ஆயோக் என்ன சொல்றாங்கன்னா, வெறும் 20% ஆஃப் ஃபார்மர் தான் நேச்சுரல் ஃபார்மிங்கோட பெனிஃபிட்டே அவங்களுக்கு புரியுது அப்படிங்கிறாங்க. புரிஞ்சாலும் பண்றதுக்கு ரெடியா இல்லை. அடுத்து ஏன் ரெடியா இல்லை? ஈல்டு கன்சர்ன்.
ஈல்டு கன்சர்ன்னா ஷார்ட் டேர்ம் ஈல்டு ரிடக்ஷன். உடனே போட்டா 3 மாசத்துல அரிசி வந்துருதே, அந்த ஈல்டு குறைஞ்சிருமே எனக்கு. இன்னும் டைம் ஆகுமே அது வர்றதுக்கு அப்படின்னு. எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. அதனால ஃபார்மர்ஸ் வர்றதில்ல. டிட்டரண்ட். ஃபார்மர்ஸ் அத தொட மாட்டேங்கிறாங்க. ஃபார்மர்ஸ் இன் பஞ்சாப் ரிப்போர்ட்டட் 15% to 20% டிக்ளைன் இன் ஈல்டு. ஆரம்பத்துல குறைய தான் செய்யும். ஈல்டு குறைஞ்சிரும் ஃபார் இனிஷியல் இயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபார்மிங் அடாப்ஷன். ஓகே. சரி, நான் எல்லாம் பண்ணிட்டேன். மார்க்கெட் லிங்கேஜ் அண்ட் சர்டிஃபிகேஷன். நான் வந்து நேச்சுரல் ஃபார்மிங்கே பண்ணிட்டேன். என்னுடைய ப்ராடக்ட் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கா அப்படின்னா இல்ல. ஏன்? ப்ராப்பரா சர்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க. இது ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படிங்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க்கே இல்ல. அப்படி இருந்தா தானே அதுக்கு வேல்யூ கூடும். நெறைய காசு குடுத்து வாங்குவாங்க மக்கள். அதனால ப்ராஃபிட்டபிலிட்டியே கேள்விக்குறியா இருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் அன் ஆக்சஸிபிள் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் டிலேஸ் மார்க்கெட் ஆக்சஸ் ஃபார் ஃபார்மர்ஸ். அடுத்து இன்அடிக்குவேட் எக்ஸ்டென்ஷன் சர்விசஸ். அதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து ப்ராப்பரா கிடையாது. அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங்க பத்தி மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கோ, இல்ல வந்து அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்குறதுக்கோ ரிசோர்ஸ் பெர்சன் வந்து வெறும் 90 ரிசோர்ஸ் பெர்சன் தான் இருக்காங்க. 7 சென்டர் ஆஃப் நேச்சுரல் ஃபார்மிங்லன்னு சொல்றாங்க. ஃபார் ஃபார்மர்ஸ் ட்ரெய்னிங். இதெல்லாம் தான் இன்னைக்கு பிரச்சனை. ஓகே. அப்போ வந்து ரிசோர்ஸ் அதிகப்படுத்தணும். பேரளவுல இல்லாம இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்? ரியலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க அர்த்தம். அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்லாம். அடுத்து வந்து பாலிசி அண்ட் பினான்சியல் சப்போர்ட். இப்ப கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கு தான் அதிகம் சப்சிடி குடுக்குது. நேச்சுரல் ஃபார்மிங்க்குன்னு வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து யூனியன் பட்ஜெட் 2024, 2025ல கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கு தான் அதிகம் பண்ணியிருக்காங்க கம்பேரிட்டிவ் டூ. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க? சப்சிடி இல்ல, ஒண்ணும் இல்ல, நான் ஏன் அதுக்கு மாறணும்னு மாற மாட்டாங்க. கன்க்ளூஷன் பாருங்க. மல்டி ப்ராங்க்டு அப்ரோச். மல்டி டைமென்ஷனல் அப்ரோச் அப்படி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹை வேர்டு. ஹிந்து பேப்பர்ல இருக்கிற வேர்டு. மல்டி ப்ராங்க்டு அப்ரோச். அதுக்கு வந்து நீங்க மல்டி ஃபெசட்டட்னு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. மல்டி ப்ராங்க்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க. நீங்க அப்படிலாம் யூஸ் பண்ண சிம்பிளா யூஸ் பண்ணுங்க. மல்டி டைமென்ஷனல் அப்ரோச்னு வச்சுக்கோங்களேன். இன்வால்விங் பாலிசி சப்போர்ட், farmer centric initiative, robust market linkages essential to ensure widespread adoption and long term sustainability in Indian agriculture. இதெல்லாம் பிரச்சனை. இதெல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா சஸ்டைனபிளா இருக்குங்கிறது தான் கன்க்ளூஷன். எப்பவுமே இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ 4 கொஸ்டின் பார்த்துருக்கோம். முக்கியமான கொஸ்டின். எக்கனாமிக்ஸ் ரொம்ப டஃபா ஃபீல் பண்றீங்க. கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த ஃப்ரீ இனிஷியேட்டிவ் போயிட்டே தான் இருக்க போகுது உங்களுக்கு. நீங்களும் ஆன்சர்ஸ் எழுதி எங்களுக்கு அனுப்பணும். அடுத்து குரூப் 1, குரூப் 2 வருது இல்லையா? குரூப் 1, குரூப் 2 இன்னும் நல்லா பண்ணணும். இப்ப நெறைய பேர் தடுமாறிக்கிட்டு இருக்கலாம். நெறைய பேர் நான் பார்க்கிறேன். அதனால சொல்றேன். நம்ம அடுத்து வந்து இன்னும் நல்லா பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ ஆல்.